அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் இரவு, இந்த இரவை யார் அடைவாங்களோ அது கபூல் செய்யப்படுமோ, 84 வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மையை அல்லாஹ் தருகிறான். எந்த குறையும் இல்லாமல் தருகிறான். இதே லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் மக்கால பேத்து கழிச்சோம்டா 84 லட்சம் வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். சம்பூர்ணமான பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும். இந்த லைலத்துல் கத்ர் இரவாண்டைக்கு அல்லாஹ் 4 பேர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அதில் முதலாவது முதுமினுல் ஹம், ஷாராயம் குடிக்கக்கூடியவர்கள். அது கஞ்சவாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அது யாரை குடிப்பாங்களோ, வாங்குவாங்களோ, விற்பாங்களோ, சப்ளை பண்ணுவாங்களோ, சப்போர்ட் பண்ணுவாங்களோ, ஏற்றுமதி செய்வாங்களோ, இறக்குமதி செய்வாங்களோ, இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. இவர்கள் வருந்தி திருந்தி தௌபா செஞ்சால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். ஏனென்றா அல்லாஹ் தாயை விட கோடான கோடி மடங்கு இறக்கமானவன். இது முதலாவது பாவம். 2வது பாவம், பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். சிலவங்க உம்மா அப்பாக்கு ஏசுகிறாங்க, அடிக்கிறாங்க, வீட்டை விட்டு விரட்டுறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் லைலத்துல் கத்ர் இரவாண்டைக்கு பாவ மன்னிப்பு இல்லை. 3வது கூட்டம் காத்தியுர் ரஹம், குடும்ப உறவுகளை பிரிஞ்சு வாழக்கூடியவங்க. சிலவங்க 5 வருஷங்கள் கோபம், 10 வருஷங்கள் கோபம், 15 வருஷங்கள் கோபம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு, வீட்டு பிரச்சனைக்கு, புள்ள பிரச்சனைக்கு, சல்லி பிரச்சனைக்கு, காணி பிரச்சனைக்கு 5 வருஷங்கள் கோபம், 10 வருஷங்கள் கோபம். நானா தம்பி, மச்சான் மச்சான், மாமி மருமகள், மாமா மருமகன், இப்படி கோச்சு கொண்டு வாழ்கிறாங்க. நாங்கள் ஒருத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலுமோ, எவ்வளோ தான் துவா கேட்டாலுமோ, லைலத்துல் கத்ர் இரவாண்டைக்கு நாங்கள் அழுந்து புழுந்து சுஜூதில் துவா கேட்டாலுமோ அல்லாஹ் மன்னிக்க மாட்டோம். அதே போல் நாங்கள் ஒருத்தர் அநியாயம் செஞ்சு போட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பு தர மாட்டோம். நாங்கள் யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் ஒரு ஆளுடைய மானத்தை 10 பேர் முன்னால் எடுத்து போட்டு அவர்கிட்ட தனியாக மன்னிப்பு கேட்டால் சரி வராது. எந்த 10 பேருக்கு முன்னால் மானத்தை எடுத்தோமோ அந்த 10 பேருக்கு முன்னால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பின்னால் தான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி. 4வது கூட்டம் யாருண்டா, தெய்யூஸ். தெய்யூஸ்னா யார்? ஒரு குடும்ப தலைவன், வீட்டின் தலைவன். அவருடைய மனைவி அந்நிய ஆண்களோட சகஜமாக பேசுகிறா, பழகிறா. இது பேச்சில் ஆரம்பிக்கப்பட்டு விபச்சாரத்தில் ஜினாவில் போய்த்து முடியும். இவர் தடுக்காமல் இருக்கிறார். அதே போல் ஃபோனில் சில பெண்கள் டச்சில் இருக்கிறாங்க, அவரோட மாப்பிள்ளை மாறு தடுக்காமல் இருக்கிறாங்க. இது விபச்சாரத்தில் போய்த்து முடியும். இவர் தடுக்காமிக்கக்கூடியவர பேர் தான் தெய்யூஸ். இந்த தெய்யூஸுக்கும் லைலத்துல் கத்ர் இரவாண்டு பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இவைகளை விட்டு திருந்தி வருந்தி மனம் வருந்தி தௌபா செஞ்சா அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இரக்கமானவன்.